பிறருடைய சொத்துக்கள் மேல் உரிமை கூறக்கூடாது. பிறருடைய பொருள் மேல் அல்லது சொத்துக்கள் மேல் உரிமை கோரக்கூடாது. நல்ல கவனிங்க விசுவாசிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய செழிப்பு நம்ம மேல இருக்கணும்னா இன்னொருத்தருடைய பொருள் நம்ம பையில இருக்கக்கூடாது. இன்னொருத்தருக்குன்னு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நாம எடுப்போமானா தேவனுக்கு முன்பாக நம்ம திருடர்களை தான் இருப்போம். இன்னொருத்தன் பொருள் நமக்கு வேணாங்க, இன்னொருத்தன் பணம் நமக்கு வேணாம், இன்னொருத்தருடைய சொத்து நமக்கு வேண்டாம். அது ஒரு அடியோ அரை அடியோ முக்கால் அடியோ 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ என்ன வந்தாலும் சரி, இன்னொருத்தர் பொருள் எனக்கு வேண்டாம். கர்த்தர் அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்தது எனக்கு எதுக்கு? கர்த்தர் எனக்கு தர அவற்றை இன்னும் அநேகம் இருக்கு. அதனால இன்னொருத்தனுடைய பொருள் மேல நான் இச்சிக்கவும் மாட்டேன், அதை வேணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கவும் மாட்டேன். எனக்கு அது வேண்டாம். கர்த்தரே என்னை ஆசீர்வதித்து கர்த்தர் என்னை நிறைவாக்க எனக்கு போதுமானவர். நீங்க விசுவாசிக்கிற வரைக்கும் நீங்க செழிப்பை பார்க்கவே மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. பொதுவாகவே இப்படிப்பட்ட ஒரு சோதனை எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் 10 கற்பனையில ஒன்றை எழுதிட்டாரு, பிறனுடையதை இச்சிக்காது. பிறனுடையது, இன்னொருத்தனுடைய பொருள் இச்சிக்காதப்பா. அதுல லிஸ்ட் கொடுக்குறாரு, பிறனுடைய பொருளை இச்சிக்காத, பிறனுடைய கழுதை இச்சிக்காத, பிறனுடைய வேலைக்காரனை இச்சிக்காத, பிறனுடைய வேலைக்காரியை இச்சிக்காத, பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறனுடைய வீட்டை இச்சிக்காத. இன்னொருத்தன் உனக்கு எதுக்குப்பா? Do not covet what your neighbor has. உனக்கு ஆசீர்வாதம் வேணா கர்த்தர்ட்ட கேளு. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதே கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னொருத்தர் நமக்கு எதுங்க? அது வேண்டாம். இன்னொருவர் ஒரு இடத்துல ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்கன்னு உடனே ஓ அதையே நானும் செஞ்சு நானும் எப்படியாவது அதுகளுக்கு இணையா வரணும், வேண்டாம், அது தேவையில்லை. சில ஊழியத்தில் கூட சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க, நீங்களும் பண்ணுங்க. வேண்டாம்ப்பா, நமக்கு என்ன கர்த்தர் கிருபை கொடுத்தாரு அது போதும். இல்லை பாஸ்டர் அது நிறைய பேர் விரும்புறாங்க, என்ன விரும்பினா விரும்பிட்டு போட்டோம், அவங்ககிட்ட விரும்பிட்டாங்கல்ல அப்படியே போட்டோம் விடு. எதுக்கு நம்ம இன்னொருத்தன் செய்யறது செழிக்குதுன்னு உடனே நாமளும் அந்த பாதையில ஓடணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை எந்த நிலையில் வச்சிருக்கிறார் அந்த நிலையில் இருந்தால் போதும், போதும். கர்த்தர் நமக்கு எதை குறிச்சிருக்கிறாரோ அது நமக்கு போதும். அப்படி நம்ம இருப்போமானா நம்ம ரொம்ப ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. வேதத்தில் இந்த மாதிரி மற்றவங்க பொருளை பறிச்சவங்க அபகரிச்சவங்க யாருமே நல்லா இருந்ததா நீங்க பார்க்கவே முடியாது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7 வசனங்களை நீங்க முதல் 7 வசனங்கள் 1-7 வாசிங்க. ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம் இருக்கு. அங்கே ஆகாப்னு ஒரு ராஜா, சம்பவத்தை மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை. ஆகாப்னு ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் வந்து ஜெசபெல்னு ஒரு அம்மா, சரியா? இவங்க ஒரு அரண்மனையில் வாழ்றாங்க. இப்போ கவனிங்க, நான் சொல்றது மட்டும் கவனிங்க. இவங்க ஒரு அரண்மனையில் வாழ்றாங்க. இந்த அரண்மனை பக்கத்தில் வந்து ஒரு நெய்பர் இருக்கார். அவர் பேர் வந்து நாபோத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நாபோத்னு ஒரு மனுஷன் இருக்கார். இந்த நாபோத் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து பக்கத்தில் வச்சிருக்கிற லேண்ட் வந்து அவர் இப்போ புதுசாக வந்து குடியேறினவர் கிடையாது. அது வம்சமாக சந்ததியாக அவங்க அங்கே இருக்கிறாங்க, லாங் டைமர் அவங்க. ஆனால் இந்த நாபோத் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சு அதை பராமரிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆகாப் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வீட்டு மாடியில் போயிட்டு அப்படி மேலே போய் பார்த்தா அந்த வைன் இல்லை அந்த திராட்சை தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவன் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினச்சான் தெரியுமா, அது எனக்கு வேணும். அது கூட தப்பு இல்லை, அதை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சது கூட தப்பு இல்லை. ஆனால் இப்போ கேட்டான், எப்போ அந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்குறியாப்பா, நான் ஒரு கீரை தோட்டமாக மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ நாபோத் சொல்கிறான், சாரிங்க இது விலை கிடையாது, நாட் ஃபார் சேல், இது நான் விற்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் இது ஏன் சொத்து கிடையாது, இது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டனார் அப்படியே வம்சமாக வருது, நான் காசு கொடுத்து வாங்கல, அவங்க நினைவாக நான் இதை வச்சுருக்கேன், இந்த லேண்டை நான் கொடுக்க மாட்டேன்னாரு. அவ்வளோதாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டான். இவன் கோவப்பட்டுக்கிட்டு இது மாதிரி கொடுக்காம போயிட்டானேன்னு சொல்லி இவர் போய் ராத்திரி தூங்காம ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிடாம உட்காந்துருந்தாராம். உடனே மனைவி வந்தா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் சாப்பிடல, ஏன் இப்படி ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு இவ்வளோ துக்கமாக இருக்கீங்க கேட்டா, இந்த மாதிரி நாபோத்தில் போய் லேண்டை கேட்டேன், அவன் லேண்டை கொடுக்க மாட்டேன். அதை பற்றி நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க, நீங்கள் பெரிய ராஜா, நீங்கள்லாம் அப்படி துக்கப்படக்கூடாது, கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இவர் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ டிஸ்கஷனுக்கு போகிறாங்க போல இருக்கு, இந்த மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்கன்னு இவர் நினச்சாரு. கடைசியில் பார்த்தா இந்த அம்மா 2 பொய் சாட்சிகளை எழுப்பி இந்த நாபோத்துக்கு விரோதமாக சங்கத்தில் அவனை அழைத்துட்டு வந்து பொய் சாட்சிகள் சொன்ன காரியத்தை வந்து நிரூபணமாக்கி அந்த நாபோத்தை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி அவன் இறந்துட்டான்னு செய்தி வந்த உடனே ஆகாப்ட்ட போய் இந்த மனைவி சொல்லுகிறாள், எசபேல், நீங்கள் கேட்டிங்களே அந்த நிலம் ரெடியாக இருக்கு போங்க. இவரும் போய் உள்ளே போய் வாக்கிங் போயிட்டு வந்தார், சொந்தமாயிட்டோம். கதையினுடைய முடிவு என்ன தெரியுமா, காரியங்கள் எல்லாம் அப்படியே தலைகளை திரும்பிச்சு லைஃப்பில்.
ஒரு நாள் ஒரு பெரிய மியூட்டினி, அவங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கிளர்ச்சி ஒன்று கிளம்புச்சு. அது விளைவு என்னன்னு கேட்டால், எசபேல் அப்படின்னு இந்த மாதிரி இன்னொருத்தன் நிலத்தை பறிச்சா பாருங்க, பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு இன்னசென்ட் பர்சனை கொன்று அவனுடைய சொத்தை பறிச்சா பாருங்க. அவள் வந்து மேலிருந்து கீழே தள்ளப்பட்டு அவட ரத்தம் செதறி செத்து போனான். அந்த ரத்தத்தை வந்து நாய்கள் நக்கினது. இப்படி நடக்கும்னு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் முன்னறிவித்திருந்தார். ஒரு இன்னசென்ட் பர்சனுடைய நிலத்தை எடுத்து அதை கொண்டாடுறவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும், நாம் பார்த்த வரைக்கும், மற்றவனுடைய பொருள் மேலே ஆசைப்பட்டு கை வைத்து அதை கொண்டாடணும்னு நினச்சி அபகரித்தவன் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்ததை நான் பார்த்தது கிடையாது. வேதமும் அதை அங்கீகரிக்கலை. நீங்கள் நிறைய பேர் தங்கள் குடும்பத்தில் கூட கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு தன்னுடைய தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் அவங்க விஷயத்தில் கூட எல்லாம் எனக்கு தான் வேணும்னு அபகரிக்கிறாங்க பாருங்க. யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். வாங்குவதை பார்க்கிலும் நியாயமாக இருங்க. சில பேர் மனைவிகள் தூண்டி விடுறது, மனைவிகள் தூண்டி விடும். என்னங்க நீங்கள் தான் எல்லாம் கொடுத்தீங்க, அப்படி செலவு பண்ணீங்க, இப்படி செலவு பண்ணீங்க, சும்மா போடுங்க. அவர் வெளியூரில் இருக்காரு, 2 அடி தள்ளி போட்டு ரூமை போடுங்க, வந்தால் பார்த்துக்கலாம். ஏப்பா வந்து பார்க்குறவங்க கூட ஏமாளியா வெகுளியா வந்து ஏதோ 2 வாரம் சத்தம் போட்டு போயிடுவான். கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த எல்லைக்குறியில் 1 அடி எக்ஸ்ட்ரா ஆள் இல்லை, ஆள் பார்க்கலன்னு சொல்லி தாண்டி போடாது. யாராவது அப்படி நீங்கள் சொத்துக்களை பறிச்சிருந்தீங்கன்னா தேவனுடைய பயத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து போய் அதை திருப்பி கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டவங்க. ஏனென்றால் சகேயு வீட்டுக்கு இயேசு போனார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் வீட்டுக்கு போனோன்னே இயேசுவை அவன் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் இயேசு வாசலில் வரும்போது அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே அநியாயமாக வாங்கினது ஏதாவது இருக்குமானா நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவர் சொன்னார். இந்த வீட்டுக்கு என்ன வந்தது அப்போனா இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு போன்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் அநியாய சொத்துக்கள், அநியாய பணம், அநியாய எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. இன்னொருவனுடையது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க.